6 இருந்தது. ஸோ செப்டம்பர் 6 அப்படிங்கிறது குரூப் 1 எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது செப்டம்பர் 27 அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஆனா நம்ம டார்கெட் நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் 5 அப்படிங்கறத நம்மளுடைய டார்கெட். செப்டம்பர் 5க்குள்ள நம்ம ஜிஎஸ் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா பரிச்சயமா இருக்கணும். நம்ம படிச்சிருக்கணும் இல்ல அல்லது முடிச்சிருக்கணும் இல்ல, பரிச்சயமா இருக்கணும். டியர் மணின்னு கேட்டா சொல்ல தெரியணும், சீப் மணின்னு கேட்டா சொல்ல தெரியணும், மானிட்டரி பாலிசினா சொல்ல தெரியணும், பிசிக்கல் பாலிசினா சொல்ல தெரியணும், பாலிட்டியில எந்த ஆர்டிகல் கேட்டாலும் சொல்ல தெரியணும், எந்த பார்ட், எந்த ஷெட்யூலு, எந்த அமெண்ட்மெண்ட், எந்த கமிட்டி, எந்த நபரு, அதை பத்தி டீடைல் வேணும்னா நமக்கு சொல்ல தெரியணும். எல்லா சப்ஜெக்ட்டுமே சொல்றேன். சைமல்டேனியஸா நம்ம வந்து போத் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் ஆகிறவங்க லாங்குவேஜும் மேத்தமெட்டிக்ஸும் நல்லா படிச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு ஜூலை 17 அப்படிங்கறதுல முதல் பக்க செய்தியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். இது ஒரு ஆடு தான், ஆனா நமக்கு அதுல ஜிகே இருக்கு. ஸோ ஆடா இருந்தாலும் நமக்கு ஜிகே இருக்கு, எழுதி வச்சுங்க. அம்ருத் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்ருத் பாரத் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப முக்கியமானது. அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மாடர்னைஸ் அப்படிங்கறது ரயில்வே ஸ்டேஷன் எழுதி வச்சுங்க. அம்ரித் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா 75 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஸோ ரீஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. பை எதுல சார் அப்படின்னு சொன்னா அண்டர் அம்ரித் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். அப்ப அம்ரித் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் வித் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அம்ரித் அப்படின்னு சொன்னாவே ரயில்வே ஸ்டேஷனை மாடர்னைஸ் பண்றது. இப்ப அதுல காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சா? காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது அந்த மாடர்னைசேஷன் அப்படிங்கறதுல இருக்கு. காரைக்குடி அப்படிங்கிறது வந்து அந்த மாடர்னைசேஷன் அப்படிங்கறதுல இருக்கு. சோ எத்தனை ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கறத மாடர்னைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 75. சோ எந்த திட்டத்தின் கீழனா அம்ரித். சோ நம்முடைய இலக்கு என்ன சார் அப்படின்னு பண்ணிருக்காங்கன்னா வளர்ச்சி அடைந்த இந்தியா. அதான் சொல்லுவாங்க விக்ஷித் பாரத். விக்ஷித் பாரத் அப்படிங்கறதோட டார்கெட் 2047. 2047. அப்ப 2047 அப்படிங்கிறது எத்தனையாவது ஆண்டு? 100வது ஆண்டு. சோ இண்டிபெண்டன்ஸ் டே, 100வது ஆண்டு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது இருக்கு. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நவீனமயமான ரயில்வே சிறந்த உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுல தமிழ்நாட்டுல 3 மறுசீரமைப்பிக்கப்பட்ட அம்ரித் நிலையங்கள் அப்படிங்கிறது இந்த 75ல. இந்த 75 அப்படிங்கறதுல தமிழகத்துல 3, அதுல 1 சென்னை பூங்கா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திருப்பீங்க. சோ சென்னை பார்க் அப்படிங்கிறது பூங்கா ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது அதுல வருது. சின்ன சேலம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ், சின்ன சேலம் அப்படிங்கிற பிளேஸ் அதுல வருது. குன்னூர், நீல்கிரிஸ் இருக்கீங்களாப்பா? மாலா, குன்னூர். இந்த குன்னூர் இதெல்லாம் முக்கியமான பிளேஸ். குன்னூர்ல ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் சென்டர், ஒரு லெபார்டரி, ஒரு ஃபேக்டரி இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னது குன்னூர்ல? ராபிஸ் அப்படிங்கிற லூயிஸ் பாஸ்டியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராபிஸ் வெறிநாய் கடி அப்படி சொல்றோம்ல, அதற்கான மருந்து தயாரிக்கக்கூடிய பிளேஸ் அப்படிங்கிறது எங்கதான் இருக்கு? குன்னூர். இந்த குன்னூர், கோத்தகிரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரவங்காடு, நீல்கிரிஸ், உதகை, இது எல்லாமே அந்த மாவட்டத்துல தான் இருக்கு. நீல்கிரிஸ் அப்படிங்கறதோட கேபிட்டல் சிட்டி எங்க இருக்கு? உதகை அப்படிங்கிறது இருக்கு. கன்னியாகுமரியோட கேபிட்டல் சிட்டி எங்க இருக்கு? நாகர்கோவில் இருக்கு. மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு? 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. 38 டிஸ்ட்ரிக்ட்ல 2 டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்டர் தான் வேற பிளேஸ்ல இருக்கு. அதுல ஒன்னு கன்னியாகுமரி, இன்னொன்னு நீல்கிரிஸ். கன்னியாகுமரியோட எங்க இருக்கு? நாகர்கோவில் இருக்கு. நீல்கிரிஸோட எங்க இருக்கு? உதகை ஊட்டியில இருக்கு. மத்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே சேம் கேட்டகரியில தான் இருக்கும். மாவட்டம் அப்படிங்கிறது வந்து மொத்தம் 38 இருக்கா? மாநகராட்சிகள் 27 இருக்கு. 27 இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சோ நரேந்திர மோடி அவர்கள் இது 75 ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கறத திறந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இதுல ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் நம்ம தமிழகத்தினுடைய ஆளுநரா? ஆர்லேக்கர் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய கவர்னர் இதுல கலந்துக்கிறாங்க. சோ மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவங்க கலந்துக்கிறாங்க. நம்முடைய ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க கலந்துக்கிறாங்க அப்படி சொல்லி பாக்குறோம். ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவங்க கலந்துக்கிறாங்க அப்படி சொல்லி பாக்குறோம். இதெல்லாம் முக்கியமானது. இன்னைக்கு உண்டானத முதல் பக்க செய்தி. அப்ப 75 ரயில்வே ஸ்டேஷனா? தமிழகத்துல இருந்து 3. 1 வந்து பாத்தீங்கன்னா சின்ன சேலமா, 2 குன்னூர். அதுக்கப்புறம் சென்னை பூங்கா அப்படிங்கிறது எழுதி வச்சுங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி பாடுனா சிபிஎஸ்இ உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் 9ஆம் வகுப்பில் மும்மொழி கொள்கை கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். 9ஆம் வகுப்புல மும்மொழி ட்ரிபிள் லாங்குவேஜ். சோ அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து மாண்டேட்டரின்றாங்க. 3rd ஒன் அப்படிங்கறது ஹிந்திங்கிறாங்க.
சோ அது வந்து மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது சிபிஎஸ்இ பள்ளிகள்ல 9ஆம் வகுப்புல கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. அப்ப நமக்கு முதல்ல கீவேர்டு என்னன்னா சிபிஎஸ்இங்கிற ஒரு கீவேர்டு இருக்கு. சோ ரெண்டாவது மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கு. ரெண்டாவது உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கு. சோ we have 3 keywords. இத பத்தி கேட்டாங்கன்னா அதே போல நவோதயா பள்ளிகள் அப்படின்னு ஒரு 4வது கீவேர்டு எழுதி வச்சிருக்காங்க. நவோதயா பள்ளிகள் தமிழகத்துல ஒரு பள்ளி கூட கிடையாது. நவோதயா பள்ளி அப்படிங்கிறது ராஜீவ் காந்தி அவருடைய பீரியட்ல தான் 1984-85 அந்த காலங்கள்ல தொடங்கப்பட்டது. நவோதயா பள்ளிகள் அப்படின்னு சொன்னாவே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மீத்திறன் மிக்க மாணவர்களுக்காக, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மீத்திறன் அப்படின்னு சொன்னா எக்ஸலன்சி, நல்லா டாப் லெவல்ல படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்காக நவோதயா பள்ளிகள் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. சோ நவோதயா பள்ளிகள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப சிபிஎஸ்இ அப்படின்னு சொன்னாவே செகண்டரி அப்படி சொல்ல சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனா யாருங்க இப்ப இருக்க தலைவர்? லோகண்டே. லோகண்டே அப்படிங்கிறவங்க தான் இருக்காங்க. சரியா? லோகண்டே. யாரு வந்து செக்ரட்டரி? பரத்வாஜ், வருண் பரத்வாஜ், வருண் பரத்வாஜ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சோ சிபிஎஸ்இ பள்ளிகள் அப்படின்னு சொன்னாவே எந்த கரிக்குலம் ஃபாலோ பண்ணுவாங்க? என்சிஆர்டி. யாருங்க? என்சிஆர்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். யாரு இப்ப எஸ்சிஆர்டிக்கு இப்ப தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? லயோலா மணி. பேசுங்க. லயோலா மணி. சோ லயோலா மணி அப்படிங்கிறவங்க தான் இப்ப ரீசெண்டா எஸ்சிஆர்டி அப்படிங்கிறது அந்த பாடக்குழு வல்லுநராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை. மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்றத பாக்குறோம். சோ மும்மொழி கொள்கை அப்படின்னு சொன்னாவே இந்த இருமொழி கொள்கை அப்படிங்கறத தமிழகம் நீண்ட நாளா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதுல நாங்க ஸ்டாண்ட் பண்றோம் அப்படின்றாங்க. மும்மொழி கொள்கை அப்படின்னா அங்க உள்ள ரீஜனல் லாங்குவேஜ், இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா தமிழ் அப்படிங்கிறது ரீஜனல் லாங்குவேஜா இருக்கும், இங்கிலீஷ்ங்கிறது மாண்டேட்டரியா இருக்கும், அதோட ஹிந்தி அப்படிங்கிறது நம்மளுடைய அபிஷியல் லாங்குவேஜ்ன்றனால அதை கொண்டு வராங்க அப்படின்னு பாக்குறோம். அடுத்து கீவேர்டு பாருங்க. இதுல உச்சநீதிமன்றம் இருக்கு. உச்சநீதிமன்றம்னாவே பார்ட் 5. நல்லா கேளுங்க. பார்ட் 5. சரியா? ஆர்டிகிள் 124, 147, 124, 147. சோ கண்டிப்பா செய்தித்தாள்கள் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர் அதை வந்து நாலேஜ் ஆக்கும் போது, சப்ஜெக்ட் ஆக்கும் போது, அதை பரிச்சயமாக்கும் போது அதுலதான் வெற்றியோட ரகசியம் சரியா இருக்கு. நிச்சயமா நீங்க யூபிஎஸ்சி இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி பிளஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆல் சர்வீசஸ், இதுல உங்களுக்கு எதெல்லாம் பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்ற 3 அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமென்ஷன் இருக்கும். அதுல கண்டிப்பா மெயின்ஸ்ல நிச்சயமா இந்த ஜிகே அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டான ஜிகே தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். புரியுதா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சோ உச்சநீதிமன்றம்னாவே பார்ட் 5. ஆர்டிகிள் 124, 147, 124, 147. உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டுச்சு? ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது பிரிட்டிஷ் இந்தியால ரெகுலேஷன் ஆக்ட் படி உருவாக்கப்பட்டுச்சு. சார் நம்ம இதுல 1950 ஜனவரி 26ன்றது 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இது கேட்கப்பட்ட கேள்வி. பெடரல் கோர்ட். எஸ், 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பெடரல் கோர்ட் அப்படிங்கறத இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அபெக்ஸ் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாறி இருக்கு. சோ ஞாபகம் வச்சுக்கணும். 124 to 147, 1774 அப்படிங்கறதுல யாரு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தார்? சார் எலிசா இம்பே. சார் எலிசா இம்பே. சோ எப்போ வந்து நமக்கு வந்து டெல்லிக்கு மாறுச்சு? Jan 26, 1950. ஃபர்ஸ்ட் ஹியரிங் எப்ப நடந்துச்சு? Jan 28, 1950. Jan 28, 1950. யாருங்க ஃபர்ஸ்ட் ஹியரிங்கோட சிசிஐ? ஹெச்ஜே கானியா. இப்ப யாருங்க? சூரியகாந்த் அவங்க இருக்காங்க. சூரியகாந்த் ஹானரபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஜே அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சூரியகாந்த் அவர்கள் எத்தனையாவது? 53வது. 53rd அப்படின்னு சொல்லக்கூடியது. எத்தனை பேர் டோட்டல் இது நீதிபதி? 38. எவ்வளவுல இருந்து 38 இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 34ல இருந்து 38 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 34ல இருந்து 38 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பரிச்சயமானதா பாஸ் ஆக முடியும். கற்றலின் கேட்டல் நன்று. கேட்டல்ல நல்லா திறந்து வாய திறந்து நல்லா சொல்றது நன்று. சரியா? அப்பதான் பரிச்சயமாகும். சரியா? தவறா சொன்னாலும் கூட சாரி அப்படி கேட்க சொல்லும். மெயின்ஸ்ல எழுத சொல்லும். உச்சநீதிமன்றம் அப்படின்னாவே எழுத சொல்லும். ஜுடிஷியல் சிஸ்டம் இன் இந்தியா. சோ டிஸ்கிரைப் ஜுடிஷியல் சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்னு சொன்னா உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள், சோ அதுக்கப்புறம் தாலுகா, முனிசிபல் கோர்ட், இந்த மாதிரி எல்லாம் எழுத சொல்லி அது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எழுத சொல்லும். சோ உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிப்பவர் யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சோ ரிமூவல் அப்படின்னு சொன்னா யாரு? ரிமூவல்னாவே பார்லிமெண்ட். சோ ரிமூவல்னாவே பார்லிமெண்ட். அப்ப பார்லிமெண்ட் அப்படிங்கறப்ப என்ன மெஜாரிட்டி வேணும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். என்ன மெஜாரிட்டி வேணும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும்.
சோ மெஜாரிட்டி எத்தனை வகைப்படும்? 3 வகையான மெஜாரிட்டி இருக்கு. சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, மெஜாரிட்டி வித் ஸ்டேட் கன்சிடரேஷன். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, மெஜாரிட்டி வித் ஸ்டேட் கன்சிடரேஷன். சிங்கிள் லைன்ல தான் இருக்கும். சிபிஎஸ்இல 9ஆம் வகுப்புல மும்மொழி கொள்கை கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். அப்ப நம்ம we have 4 அப்படிங்கிற நவோதயா பள்ளின்னு ஒரு பக்கத்துல வேற பார்த்தோம். அப்ப சிபிஎஸ்இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீவேர்டு, மும்மொழி கொள்கைன்னு ஒரு கீவேர்டு, உச்சநீதிமன்றம் ஒரு கீவேர்டு, இது நவோதயா பள்ளிகள்ன்ற ஒரு கீவேர்டு. புரிஞ்சா? இப்படிதான் ஒரு பேப்பரை படிக்கணும் நீங்க. சரியா? பேப்பரை படிக்கணும். பேப்பர் படிக்காம நீங்க வந்து வெறுமனே டெக்ஸ்ட் புக் எல்லாம் படிச்சு ஒரு போட்டித் தேர்வுல அதிகாரி ஆக முடியும் அப்படின்னா நிச்சயமா 100%. சரியா? ஆகவே முடியாது. இல்லங்க நான் வெறும் டெக்ஸ்ட் புக் படிச்சுதாங்க ஜெயிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து ஏற்புடையது அல்ல. நல்லா படிக்கணும், நல்லா ரீகால் பண்ணிக்கணும். உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா? கொலிஜியம். யாருங்க? கொலிஜியம் எந்த வருஷம் உருவாங்க? 1993. 1993 என்ஹெச்ஆர்சியா? என்ஹெச்ஆர்சிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ சிபிஎஸ்இ பள்ளிகளில 9ஆம் வகுப்பு வரையில ஜூலை 1ஆம் தேதி முதல் மும்மொழி பாடத்திட்டத்தை கட்டாயமாக்கி மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ அண்மையில் அறிவித்தது. தேசிய கல்விக் கொள்கை எழுதி வச்சுக்க. அடுத்த கீவேர்டு வருது பாருங்க. தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொன்னாவே 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. சோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆல்ரெடி 1986 சோ இருக்கு. ஒரு எஜுகேஷன் பாலிசி இருக்கு. ஆபரேஷன் பிளாக் போர்டு அப்படிங்கிறது இருக்கு. கரும்பலகை திட்டம்ன்றது இருக்கு. 2020 சோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலம் எதுன்னு தெரியுமா? கர்நாடகாங்க. கர்நாடகா தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலம் அப்படிங்கிறது. சோ கர்நாடகா அப்படிங்கறத எடுத்துக்கணும். சோ தேசிய கல்விக் கொள்கை பத்தி நம்ம டீடைல் படிச்சிருக்கோம். தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொன்னாவே எந்தெந்த அந்த ஸ்டாண்டர்ட் இந்த லெவல் பிரிக்கிறாங்க. சோ கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா சோ என்னது ஏஐ பேஸ்டு டெக்னாலஜிக்கல் பேஸ்டு எஜுகேஷன் இருக்குன்றாங்க. அவரவர் தாய்மொழி கல்வி அப்படிங்கறதுல இன்சிஸ்ட் பண்ணணும்ன்றாங்க. எப்ப வேணாலும் டிராப் அவுட் ஆகலாம். டிராப் அவுட் ஆயிட்டு மறுபடியும் எப்ப வேணாலும் அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? எப்ப வேணாலும் தேசிய கல்விக் கொள்கையில டிகிரி படிச்சுட்டு இருக்கும் போது இன்கேஸ் உங்களுக்கு திருமணம் ஆயிடுது அல்லது ஏதோ ஒரு இன்கன்வீனியன்ஸ் அப்படிங்கறதுனால உங்களால கல்வியை தொடர முடியல அப்படின்னு சொன்னா சோ யூ கேன் ஜாயின். சரியா? ஆஃப்டர் தட் எப்ப வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தேசிய கல்விக் கொள்கையில முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு? 2020. சோ சிபிஎஸ்இ அப்படிங்கிறது மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது எந்த வகுப்பு வரை? 9ஆம் வகுப்பு வரை அப்படிங்கிறது. உச்சநீதிமன்றம் இப்ப வந்து எந்த வகுப்புக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கு? 9th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. நவோதயா பள்ளிகள் அப்படிங்கிறது யாரால தொடங்கப்பட்டுச்சு? ராஜீவ் காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டது. இளவயது பிரதமர் அப்படிங்கிறவர் யாரு? ராஜீவ் காந்தி. சோ 21 வயசுல இருந்து 18 வயசா குறைச்சவர் யாரு? ராஜீவ் காந்தி. எத்தனாவது சட்டத்திருத்தத்தின்படி? 61வது சட்டத்திருத்தத்தின்படி. எந்த வருஷம்? 1988. 1988. நவோதயா பள்ளிகள் யாருக்கானது? It is for gifted child. It is for gifted child. It is for gifted child in poverty from village அந்த மாதிரி இருக்கக்கூடியது. சோ கிராமங்கள்ல இருந்து யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரே ஒரு விஷயம் ஃபுல் டீடைல் நம்ம படிச்சிட்டோம். ரெண்டாவது செய்தி அதுல இருக்க கீவேர்டு. ரெண்டாவது செய்தியில கீவேர்டு தேசிய பாடல். அதான் கீவேர்டு. தேசிய பாடல் அப்படிங்கிறது நேஷனல் சாங். அப்ப நியூஸ் என்னன்னா தேசிய பாடலை அவமதிப்பது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கறது அறிமுகமாகிறது மசோதா. யாராவது தேசிய பாடல் அப்படிங்கறது வந்து நேஷனல் ஆந்தமோ ஆர் நேஷனல் சாங்கோ அந்த மாதிரி அவமதிச்சாங்க அப்படின்னு கேட்டா அது தண்டனைக்குரிய குற்றம். பீனலைஸ்டு பெனாலிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய பில் வந்து அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பில் அப்படிங்கிறது பாராளுமன்றத்துல அறிமுகமாகுது. தேசிய பாடல். இப்ப நமக்கு கீவேர்டு வந்து முக்கியமா ஒண்ணு மசோதாங்கிற கீவேர்டு வருது. தேசிய பாடல் அப்படிங்கிறது வருது. தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறது. தண்டனை அப்படின்னு சொன்னாவே இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லுவோம்? ஐபிசி. இந்தியன் பீனல் கோடா? அப்ப இந்தியன் பீனல் கோடு எந்த வருஷம்? 1960. 1960 1860 1860. சோ 1860 அப்படிங்கறதா ஐபிசி இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம். இப்ப இந்திய தண்டனை சட்டம் என்ன பேர்ல மாறி இருக்கு? பாரதிய அது விசாரணை, அது என்கொயரி ஆக்ட் அப்படிங்கறதா அந்த மாதிரி இருக்கும். அப்படியா? இது தண்டனைக்குரிய சட்டம், தண்டனை சட்டம் ஐபிசிங்கிறது என்ன பேர்ல மாறி இருக்கு? ஃபாலோப்ஸ் எழுதிங்க. இப்ப 3 சட்டங்கள் இருக்கு. அதுக்கு இப்ப ரீசெண்டா இப்பதான் வந்து மசோதா பேர் மாத்தினாங்க. ஒன்னு ஐபிசி, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிஆர்பிசி. ஒன்னு ஐபிசி, இன்னொன்னு வந்து சிஆர்பிசி. 3 எவிடன்ஸ் ஆக்ட். சோ இந்த 3மே பேர் மாத்தி இருக்கிறாங்க. இது நாளைக்கு நீங்க தெரிஞ்சுட்டு வரணும்.
சோ நேத்திக்கு ஒரு 3 தெரிஞ்சுட்டு வர சொன்னேன், தெரிஞ்சுட்டு வந்தீங்க இல்லையா? ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜமீன்தாரியா, ஜமீன்தாரி. கொஞ்சம் ப்ளீஸ். கைமையா கத்துனீங்கன்னா ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் கேட்காது. ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூடியூப்ல இது வந்து பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ அப்லோட் பண்ணிடுவோம், அது வந்து ஃபியூச்சர்ல கேட்டுக்கலாம். அப்ப ஜமீன்தாரி சிஸ்டம்னாவே எந்த வருடம்? 1793, 1793. 1793. ஸோ 1793 அப்படின்னு சொன்னாவே என்ன ஆக்ட்? சார்ட்டர் ஆக்ட். 1793 ஜமீன்தாரி சிஸ்டமா? ஜமீன்தாரர்கள் அப்படிங்கிறவங்க விவசாயிகளிடமிருந்து அந்த வரிய மகசூலை வாங்கி யாரு கொடுப்பாங்க? பிரிட்டிஷாருக்கு கொடுப்பாங்க. அது இப்ப இருக்கா? நோ, அபலிஸ்ட் அப்படி சொல்லி பாக்குறோம் ஜமீன்தாரி அப்படிங்கிறது. சோ ரயத்வாரி சிஸ்டம் அப்படிங்கறத கொண்டு வந்தவர் யாரு? சார் தாமஸ் மன்றோ. ரயத்வாரி சிஸ்டம் கேப்டன் ரீடு. சோ ஓகே, இவங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1820. 1820 அப்படிங்கறது ரயத்வாரி சிஸ்டம். அப்படி எத்தனை பங்கு? 1/3. யாரு கொடுக்கணும்? பிரிட்டிஷாருக்கு கொடுக்கணும். ரயத்வாரி சிஸ்டம் இப்ப இருக்கா? நோ, இட் இஸ் ஆல்சோ சோ அபாலிஸ்ட் அப்படி சொல்லி பாக்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மகள்வாரியா? மகள்வாரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1833 தான் செயல்படுத்துறாங்க. 1833. 1833 தான் நமக்கு செயல்படுத்துறாங்க, அப்படிதானே? 1833 யாரு? லார்டு வில்லியம் பெண்டிங். வில்லியம் பெண்டிங் பிரபு. அப்ப வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படிங்கிறவர் தான் இந்தியாவுக்கான முதல் கவர்னர் ஜெனரலா? இந்தியாவுக்கான முதல் கவர்னர் ஜெனரல். ஏன்னா வங்காளத்துக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். அப்ப இந்தியாவுக்கானது யாரு? வில்லியம் பெண்டிங் பிரபு. அப்ப வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு முன்னோடியாக சதி ஒழிப்பில் இருந்தவர் யாரு? அல்போன்சா டி அல்புகர். இவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர். போர்ச்சுகல் அப்படிங்கிறது இவர் தான் எதை வாங்கினாரு? கோவா வாங்கினாரு. 1510 பீஜப்பூர் சுல்தான் இருந்து கோவாவை வாங்கினாரு. யாரு? யாருக்கு முன்னோடி? பிரபுக்கு முன்னோடி. எதுல முன்னோடி? சதி ஒழிப்பு முழுமையாக நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1829. 1829 சதி ஒழிப்பு சட்டம். 1828 என்ன அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது? பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்தியதுல யாரு? ராஜாராம் மோகன் ராய். Who established பிரம்ம சமாஜ் அப்படின்னாவே ராஜாராம் மோகன் ராய். 1829 சதி ஒழிப்பு. தேசிய பாடல் 1875 எந்த டேட்? நவம்பர் 7. 1875 நவம்பர் 7. இந்த நவம்பர் 7 2025 150 ஆண்டுகள் முடிஞ்சு. சோ ஞாபகம் வச்சுக்கணும், தேசிய பாடல் அப்படின்னு சொன்னாவே நேஷனல் சாங் அப்படின்னு சொன்னாவே ஆனந்த மடம் அப்படின்னு கேட்டாவே பக்கிம் சந்திர சட்டர்ஜி. ஆனந்த மடம் பக்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ 1875 நவம்பர் 7. அப்ப தேசிய பாடல் அப்படிங்கிற நேஷனல் சாங் எப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியால ஏற்றுக்கொள்ளப்படுச்சு? Jan 24, 1950. அதே மாதிரி நேஷனல் ஆந்தம் அப்படிங்கிறது எப்ப ஏற்றுக்கொள்ளப்படுச்சு? ஜனவரி 24, 1950. எப்ப முத பாடினாங்க? 1911 கல்கட்டா காங்கிரசேஷன். 1911 கல்கட்டா காங்கிரசேஷன். யார் பாடலாம்? சோ யாரு பாடினா அப்படின்னு கேட்டா ரவீந்திரநாத் தாகூர். யாரு பாடினாங்க? சரளா தேவியா? ஆனா டெக்ஸ்ட்ல என்னாச்சு புதுசா இருக்கு? டெக்ஸ்ட் புக்ல வருதா? சரி, ஆனா அவர் தான் பாடினாரு. அவர் எழுதி அவர் தான் பாடினாரு. 1911 கல்கட்டா காங்கிரசேஷன்ல முத பாடி வேணா இவங்க கம்போஸ் பண்ணிருப்பாங்க. ஒருத்தர பாட விட்டுட்டு தானே பாடுவாங்க. திரைப்படங்கள்ல அப்படி இருக்கல, மேபி அப்படி இருக்கலாம் சரளா தேவின்னு சொல்லிட்டு. பட் யாரு பாடுனா? இது வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்ல கேட்கப்பட்ட கேள்வியில. ஏன்னா 5 ஸ்டான்ஸா அப்படிங்கிறது இருக்கும். அவர் தான் ஆங்கிலத்திலையும் பாடினாரு, அவர் தான் வங்காளத்திலையும் பாடினாரு. புரியுதா? அவர் தான் பாடினாரு. சரளா தேவி இருந்தாங்கன்னா எடுத்துங்க. சரளாதேவி ஒருவேளை ரவீந்திரநாத் தாகூர் இல்லாம சரளாதேவி இருந்தா எடுத்துக்கங்க. சரியா? சரளாதேவி ரவீந்திரநாத் தாகூர் இருந்தாங்கன்னா சரளாதேவி எடுத்துக்கங்க. சரியா? இல்ல சரளாதேவியே கொடுக்கலன்னா யாரதான் எடுக்கணும்? யாரு பாடனான்ற சர்ச்சை வந்துடக்கூடாது. புரியுதா? அவர் தான் பாடியிருப்பாரு, அவர் தான் எழுதியிருக்காரு, அவர் தான் பாடியிருப்பாரு. சோ கம்போஸ் பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. தேசிய பாடல், தேசிய கீதம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சோ 2 முக்கியமானது முதல் பக்க செய்தியில என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். அடுத்து என்ன சார் முக்கியமானது பாருங்க. நீட் தேர்வு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 2 மாணவர்கள் முதலிடம். நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியீடு. 2 மாணவர்கள் முதலிடம் அப்படின்னு 715 மதிப்பெண்கள் எழுதி வச்சுக்க. சோ எவ்வளவு மார்க்குக்கு தெரியுமா?
726 சாரி 720ங்க 720 மார்க் வைப்பாங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. ஸோ 45 45 80 90 45 45 90. பிசிக்ஸ்ல இருந்து 45 கேள்விகள், கெமிஸ்ட்ரியில இருந்து 45 கேள்வி, பயாலஜில இருந்து 90 கேள்வி. ஈச் கொஸ்டின் கேரிஸ் 4 மார்க்ஸ். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 4 மார்க்ஸ். ஸோ 720 720க்கு 715 715 அப்படிங்கறது 2 மாணவர்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீட் நடத்துறது யாரு? NTA. NTA என்ன? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. கியூட்டோட எக்ஸ்பென்ஷன் என்ன? காமன் என்ட்ரன்ஸ் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றதா இருந்தா இதையும் நடத்துறது யாரு? NTA தான். NTA. UGC நெட் எக்ஸாம் நடத்துறது யாரு? NTA. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ முக்கியமானது இன்னைக்கு முதல் பக்க செய்தியில என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி பாருங்க. முறைகேடில் ஈடுபட்டால் அமைச்சர்களுடைய பதவி பறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. தொகுதி மறுசீரமைப்பு, புத்தொழில் முனைவு ஆராய்ச்சி மையம் திறப்பு. எழுதி வச்சுங்க. புத்தொழில் அப்படின்னாவே இன்னோவேட்டிவ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன். ஸோ இன்னோவேஷன் அப்படிங்கறது ஆராய்ச்சி மையம் அப்படிங்கறது தொடங்கி இருக்கிறாங்க. எங்க சார் அப்படின்னு சொன்னா இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம். கடல்சார் அப்படின்னு சொன்னா ஓசோனோகிராஃபி. ஸோ ஓசோனோகிராஃபி யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது எங்க இருக்கு? இது ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்வி. இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா சென்னையில இருக்கு. அப்ப சென்னையும் மும்பை IITயும் அவங்களுடைய கொலாபரேஷன்ல, சென்னையும் மும்பை IIT அவங்களுடைய கொலாபரேஷன்ல ஒரு ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது. சோ இன்னோவேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இன்னோவேட்டிவ் என்டர்பிரனர். இன்னோவேட்டிவ் என்டர்பிரனர். புத்தொழில் முனைவு. தொழில் முனைவு அப்படின்றது என்டர்பிரனர் அப்படிங்கிறது தெரியும். என்டர்பிரனர் அப்படிங்கிறதுக்காக பிரத்யேகமாக இருக்க வங்கி என்ன? முத்ரா. முத்ரா வங்கி எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 2015. முத்ராவோட எக்ஸ்பென்ஷன் என்ன? மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி. எத்தனை வகையான கடன்களை வழங்குது? 3 வகையான கடன்களை வழங்குது. சிசு, கிஷோர், தருண். சிசு, கிஷோர், தருண். சிசுனாவே 50,000 வரைக்கும். 50,000 வரைக்கும். சோ அதே மாதிரி கிஷோர் 5 லட்சம் வரைக்கும். 5 லட்சம் வரைக்கும். இது வந்து தருண்ன்றது 20 லட்சம் வரைக்கும். ஆல்ரெடி 10 lakhs இருந்துச்சு. ஆல்ரெடி 10 lakhs இருந்துச்சு. இப்போ 20 lakhs வரைக்கும் வந்திருக்கு. என்டர்பிரனர்ங்கிற வார்த்தை டு அண்டர்டேக் அப்படின்ற மீனிங்ல வரும். என்டர்பிரனர் வார்த்தையை உருவாக்குனது யாரு? ரிச்சர்டு கேண்டிலர். என்டர்பிரனர் அப்படிங்கிறது ஒரு பிரெஞ்சு வேர்ப். அது டு அண்டர்டேக் அப்படின்னு அர்த்தம். தொழில் முனைவோர். தொழில் முனைவோருக்கு 2 முக்கியமான அந்த மாதிரி ட்ரேட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. 2 தகுதிகள் இருக்கணும். என்னென்ன? டு டேக் ரிஸ்க். ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன். ஃபர்ஸ்ட் வந்து இன்னோவேஷன். இந்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டு டேக் ரிஸ்க் இல்ல, அந்த ரிஸ்க பியர் பண்றது. ரிஸ்க் பியர் தாங்குறது, இடர் தாங்குதல். ஏன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது எடுக்கிறது இல்ல, ரிஸ்க பியர் பண்றது. கண்டிப்பா ஒரு புதுசா ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினாங்கன்னா அதுல ரிஸ்க் இருக்கதான் செய்யும். புரியுதா? ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு முத படிக்க வரீங்கன்னா இந்த மாதிரி வருஷங்களை ஞாபகம் வச்சுக்கிறது, நபர்களை ஞாபகம் வச்சுக்கிறது, பரிச்சயம் ஆகிறது, உட்கார்ந்து படிக்கிறது, கவனிக்கிறது, வாயை திறந்து சொல்றது. நிச்சயமா உங்க கல்லூரிகள்ல இப்படி வந்து உங்களை பேச விட்டு பார்த்தாங்களா? சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? இப்படி பரிச்சயம் ஆக்கியிருப்பாங்களா? 1:1 கேர் பண்ணிருப்பாங்களா? ஐசா சொல்லுமா சொல்லிருப்பாங்களா? ஒருத்தரையும் நிச்சயமா சொல்லிருக்க மாட்டாங்க. அப்ப ஏதோ ஒரு இன்னோவேஷன் இருக்கு. அப்படித்தானே? மறுபடியும் சொல்றேன், பரீட்சைக்கு பாடம் படிக்கிறத விட பரிச்சயமானதான் பாஸ் ஆகும். இப்ப கூட கடையில நான் வந்து ஒரு கடையில போகும்போது, ஏன் சார் படிக்கிறவங்க பூராமே பாஸ் ஆயிருவாங்க சார், பாஸ் ஆயிருவாங்களா அப்படின்னு கேட்டார் அவரு. சரியா? ஒரு பார்பர் ஷாப்ல ஒரு படிக்கிற பசங்க பூராமே பாஸ் ஆயிருவாங்களா சார்? நான் சொன்னேன் படிக்கிற பசங்க பூராமே பாஸ் ஆயிருவாங்கன்னு. படிக்கிற பசங்க பூரா பாஸ் ஆயிருவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? படிக்கிற பசங்க பாஸ் ஆவாங்க. படிக்கிற பசங்க பூரா பாஸ் ஆயிருவாங்கன்ற அவரோட துணி வேற மாதிரி இருக்கு. அதாவது 100 பேர் படிக்கிறாங்க, 100 பேர் பாஸ் ஆயிருவாங்க. அதுல படிக்கிற பசங்க பாஸ் ஆயிருவாங்க. அப்படிதானே? பரிச்சயம் ஆகிற பசங்க பாஸ் ஆயிருவாங்க. மெனக்கட்டுற பசங்க. இப்ப நான் சொல்லிட்டேன், IPC அப்படிங்கிறது CRPCங்கிறது பிளஸ் எவிடன்ஸ். அதை போய் தேடுற பிள்ளைங்க பாஸ் ஆயிருவாங்க. இப்ப ஜமீன்தாரி, மகள்வாரி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரயத்வாரி தேடின பிள்ளைங்க, அது என்னன்ற இயர படிச்ச பிள்ளைங்க, யாரால அறிமுகப்படுத்தப்பட்ட பிள்ளைங்க, எதற்காக படிச்ச பிள்ளைங்க பாஸ் ஆயிருவாங்க. அதுல இருந்து ஒரு கேள்விதான் உங்களை 1000 பேருக்கு அழைச்சிட்டு போகும். 1000 பேருக்கு முன்னாடி அழைச்சிட்டு போகும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஒரே ஒரு கேள்வி. இங்க பாருங்க, இப்ப அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ்ல 0.5ல மட்டுமே 1000 பேர் இருக்காங்க. 0.5ல இந்த இங்கிலீஷ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ல, தமிழ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல 6000 பேர் எழுதிருக்காங்கன்னு வச்சுங்க. 5000 பேர் 6000 பேர் எழுதுறாங்க. மொத்தம் 42,000 பேர். இப்ப நீங்க ஒரு TNPSC குரூப் 4 அப்படிங்கிறது 20 லட்சம், குறைஞ்சபட்சம் 20 லட்சம் பேர் எழுதுவாங்க. குறைஞ்சபட்சம் 20 லட்சம் பேர் குரூப் 4ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நம்ம ஸ்ரீதேவி பாஸ் பண்ணுச்சுல 23 லட்சம் பேர்ல
நம்ம சுரேஷ் பாஸ் பண்ணல 23 லட்சம் பேர்ல. அதுவும் கொஸ்டின் பேப்பர் பயங்கர டஃப்னாங்களா, தமிழ் வந்து பயங்கர டஃப்னாங்கல்ல. எல்லாரும் போராடினாங்க, ஓலைச்சுவடியில இருந்து கேட்டாங்க, எங்கெங்கயோ இருந்து கேட்டாங்க, சிலபஸ் படி கேட்கல, அதுல அடிச்சு ஜெயிச்சாங்க. அதுதான் முக்கியமானது. எல்லாரும் பாஸ் பண்ணதுல நான் பாஸ் பண்ணலங்க. இந்த ஏதோ ஒரு சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல, நான் எல்லாரையும் அடிச்சுட்டு டான் ஆகல, என்ன சொல்லுவாங்க, என்னது, நான் அடிச்ச ஒவ்வொருத்தரும் டான்றானு, நான் அடிச்ச ஒவ்வொருத்தரும் டாண்டா. அததான் சொல்றேன். ஒரு போட்டி தேர்வு அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் டஃபா இருக்கணும், அதுல நான் ஜெயிச்சிருக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது வெற்றி இல்ல. எல்லாருக்கும் தெரிஞ்சது ரயத்து வாரின்னு சொன்னா எல்லாரும் டக்குன்னு எடுத்துடுறாங்க, வருஷம் என்ன 80-20 எடுத்துடுறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுல அதுல வெற்றியோட ரகசியம் இல்ல. ஒரு 10 பேரு அந்த மாதிரி இருந்ததுல எனக்கு ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சிருக்கு, 100ல எனக்கு ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சிருக்கு, அதுதாங்க வெற்றி. அப்ப புத்தொழில் முனைவா, இன்னோவேஷன் என்டர்பிரனர் ரிச்சர்டு காண்டிலனா, இன்னைக்கு எத்தனை பேருங்க இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு ஜிகே அப்டேட் பண்ணுவாங்க? நீங்க ஓபன் சேலஞ்ச், நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த ஒரு கோச்சிங் சென்டரா இருந்தாலும் சரி கரண்ட் அவேர்ஸ் நடத்துவாங்க, நிச்சயமா நடத்துவாங்க கரண்ட் அவேர்ஸ். ஆனா இந்த புத்தொழில் முனைவுன்றப்ப தொழில் முனைவை பத்தி இந்த இடத்துல சிசு, கிஷோர், தருண் 50,000, 5 லட்சம், 50 லட்சம், முத்ரான்னு சொன்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி, இட் வாஸ் ஸ்டார்டட் இன் தி இயர் 2015, இட் இஸ் ஃபார் என்டர்பிரனர், வார்த்தை உருவாக்கின ரிச்சர்ட் கார்டிலன். இது வந்து பிரெஞ்சு வேர்பு, இதோட மீனிங் வந்து டு அண்டர்டேக். கைல்வழி என்னப்பா அப்படின்னு சொன்னா டு டேக் ரிஸ்க், இல்லப்பா அது வந்து ரிஸ்க் பியர். புரியுதா? இப்ப நான் நடத்திட்டு இருக்கிறது எக்கனாமிக்ஸ். இந்த ஒரு பாயிண்ட் நடத்திட்டு இருக்கிறது என்னது? எக்கனாமிக்ஸ். கடல்சார் பல்கலைக்கழகம்னா அது ஜியோகிராபி. கடல்சார் பல்கலைக்கழகம் என்னது? ஜியோகிராபி. ஐஐடி அப்படிங்கிறது எஜுகேஷன் சிஸ்டம். ஐஐடின்றது என்னது? எஜுகேஷன் சிஸ்டம். ஆல் ஆர் அவர் சப்ஜெக்ட்ஸ், ஆல் ஆர் அவர் சப்ஜெக்ட்ஸ். இப்படிதான் நீங்க படிக்கணும். அப்ப கடல்சார் பல்கலைக்கழகமோ ஐஐடிமா? புத்தொழில் முனைவா ஆராய்ச்சி மையம் எங்க திறந்திருக்காங்க? சென்னை. பேசுங்க, சென்னை. சோ மெட்ராஸ்ங்கிறது சென்னை என்று இது சொல்லுப்பா அபி. எந்த வருஷம் சென்னைன்னு மாத்தப்படுச்சு? 1996. தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுதான் 1969. தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதா 1969. 69 அப்படியே ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா 96. அது கலைஞர் கருணாநிதி மெட்ராஸ்ங்கிற வார்த்தையை சென்னைன்னு மாத்தினாரு. மெட்ராஸ்ங்கிற வார்த்தையை சென்னைன்னு மாத்தினாரு 1996. திருவிகா, வாட்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் திருவிகா? திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார் இவர் எந்த படைப்பாற்றல் மிக்கவர்? எந்த மாதிரியான படைப்பு அப்படிங்கிறது இவரோட சிறப்பு? ஓமை கவிஞர் அப்படிங்கிறது சுரதாவர், சுப்புரத்னதாசன் அவர். திருவிகா அப்படின்னு சொன்னாவே இந்த பயண கட்டுரைகள் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேரு டிராவலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராவலாக், டிராவல் பிளஸ் கேட்லாக். எழுதிங்க, டிராவல் பிளஸ் கேட்லாக். டிராவலாக் அப்படின்னு சொன்னா பயண கட்டுரைகள் எழுதுறதுல திருவிகா ரொம்ப முக்கியமானவர். சோ திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தருக்கு பேர் வச்சிருப்பாரு, ஒரு இம்பார்ட்டன்ட் பேர் வச்சிருப்பாரு. தமிழ் தென்றல் அப்படிங்கிற பேர் யாருக்கு இருக்கு? திருவிகா. சொல்லுங்க. தமிழ் தென்றல் அப்படிங்கிற பேரு அவருக்கு இருக்கு. தமிழ் தென்றல் பேரு அவருக்கு இருக்கு, திருவிகா அப்படிங்கிறது. சோ பொதுமை வேட்டல் யாரு? திருவிகா. பொதுமை வேட்டல். இன்னும் தமிழ்ல நீங்க ரொம்ப போரா இருக்கீங்க, தமிழ்ல ரொம்ப போரா இருக்கீங்க. சோ பெண்ணின் பெருமை யாரு? திருவிகா. புதுமை வேட்டல் யாரு? திருவிகா. தமிழ் தென்றல் யாரு? திருவிகா. திருவி கல்யாண சுந்தரனா. ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியம். சோ என்ன மாதிரியான படைப்புகள்ல ஒரு சிறப்புன்னு சொன்னேன்? பயண கட்டுரைகள். டிராவலாக். டிராவல் பிளஸ் கேட்லாக். இட் இஸ் a blending word. டிராவல் பிளஸ் கேட்லாக். அதாவது தான் சென்று வந்த பயணங்களை பத்தி எழுதுறது. சரியா? பயணங்களை, எந்தெந்த வெளிநாடுகளுக்கு போயிட்டு அந்த ஊர் பயணங்களை, அந்த ஊரை பத்தி சிறப்புகளை பத்தி எழுதுறது தான் டிராவலாக்னு சொல்லுவாங்க. டிராவல் பிளஸ் கேட்லாக். ஞாபகம் வச்சுக்கணும். திருவிகா. அப்ப திருவிகா நகர் அப்படிங்கறது எம்எல்ஏ யாரு? திருவிகா நகர்னு ஒரு எம்எல்ஏ தொகுதி இருக்குங்க, சட்டமன்ற தொகுதி 234 தொகுதி இருக்கு. திருவிகா நகர். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அது ஆர்கே நகர். இப்ப அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நான் கரெக்ட் பண்ணுவேன். ஒண்ணு சொல்லுவாங்க, நான் கரெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஆர்கே நகர் அப்படிங்கிற ராதாகிருஷ்ணன் நகர் தான் மரியம் வில்சன். அவர் தான் வந்து பினான்ஸ் மினிஸ்டர். டி நகர் ஆனந்த். டி நகர் வந்து ஆனந்த் குசி ஆனந்த். யார சொல்றாங்க? திருவிகா நகர். சொல்லுங்க. பல்லவி அவங்களா சார்? பல்லவி அவங்க தான். சரியா? கிளாப் பண்ணுங்க. இப்போ யாருக்குமே தெரியாத ஒருத்தர் தெரிஞ்சிருக்கா? இதுதான் வெற்றி ரகசியம் சொன்னேன். இதுதான் வெற்றியோட ரகசியம். எல்லாருக்கும் தெரிஞ்சது. டக்குனு மரிய வில்சம் அப்படின்னா அவர் ஆர்கே நகர். டி நகர் அப்படின்னா புசி ஆனந்த். அவங்க வந்து ரூரல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் மினிஸ்டர் அப்படின்னு இருக்கிறாங்க. சோ அடுத்து என்ன சார் முக்கியமானது? இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறது பேப்பர்ல இருக்கக்கூடியது. 3066 அஸ்திவார தூண்கள் அமைக்கும் பணி நிறைவு. பழைய மாமல்லபுரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை
பழைய மாமல்லபுரம். மாமல்லபுரம் யாருடைய தலைநகர்? பல்லவர்களுடைய துறைமுக தலைநகர். பல்லவர்களுடைய துறைமுக தலைநகர். பல்லவ நாடு என்ன நாடு அழைக்கப்படுது? தொண்டை நாடு. தொண்டை நாடு டேஸ் உடைத்து, சான்றோர் உடைத்து. தொண்டை நாடு என்ன உடைத்து? சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தலைநகர் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்த சீன யாத்ரீகர் யுவான் சுவாங். யுவான் சுவாங் எவ்வாறு அழைக்கப்படுறாரு? யாத்ரீகர்களின் இளவரசர், தி பிரின்சஸ் ஆஃப் பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லி யாத்ரீகர்களின் இளவரசர் என்று அழைக்கப்படுறாரு யுவான் சுவாங். முத வந்த சீன பயணி யாரு? யுவான் சுவாங்க. பாகியான். பாகியான் யாருடைய அவைக்கு வந்தாரு? இரண்டாம் சந்திரகுப்தர் அவைக்கு வந்தாரு. இரண்டாம் சந்திரகுப்தர் அவைக்கு எங்க இருந்து வந்தாரு? சீனால இருந்து வந்தாரு. இரண்டாம் சந்திரகுப்தரோட பையன் யாரு? குமாரகுப்தர். குமாரகுப்தர் எந்த பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சாரு? நாலந்தா பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? பீகார்ல இருக்கு. நாலந்தா பல்கலை எங்க இருக்கு? இப்போ செயல்பாட்டுல இருக்கா? செயல்பாட்டுல இருக்கு. 2010 onwards அப்படிங்கறது செயல்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது. குப்த வம்சத்தை தொடர்ச்சி சொல்றாரு ஸ்ரீகுப்தர். அவருடைய பையன் கடவுட்சகர். அவருடைய பையன் முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தருடைய பையன் முதலாம் சந்திரகுப்தருடைய மனைவி குமாரதேவி. லிச்சாவி பிரின்சஸ். லிச்சாவி இளவரசி குமாரதேவி. குமாரதேவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எதில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண்? காயின்ல. ஆமா, காயின்ல இடம்பெற்ற முதல் இந்திய பெண் அப்படின்னு கேட்டாவே லிச்சாவி பிரின்சஸ் குமாரதேவி. சோ இவங்களோட பையன் தான் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் எவ்வாறு அழைக்கப்படுறாரு? இந்திய நெப்போலியன். இந்திய நெப்போலியன் அழைக்கப்படுறாரு. இவருடைய மூத்த பையன் யாரு? ராமகுப்தர். இளைய பையன் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில இருந்த நபர்கள் எவ்வாறு அழைக்கப்படுறாங்க? நவ எத்தனை? 9 நவரத்தினங்கள் அப்படிங்கறதுல ஏதாவது 2 நபர்கள் சொல்லுங்க. காளிதாசர், சரகர், சுஸ்ருதர், ஆரியப்பட்டா. அதெல்லாம் முக்கியமானது. சரகர், சுஸ்ருதர் இவங்கெல்லாம் வந்து எஸ். சோ ரொம்ப முக்கியமானவங்க இவங்கெல்லாம் வந்து சரகர், சுஸ்ருதர் அப்படின்னாவே நமக்கு மெடிசன்ல ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க வந்து வானசாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரோஸ்பேஸ் ரொம்ப ஃபேமஸ். மேத்தமெட்டிக்ஸ் அப்படிலாம் ஃபேமஸ். சொல்லுமா? பஞ்ச சித்தாந்தம் அப்படிங்கிறது முக்கியமானது. சோ ஞாபகம் வச்சுங்க. கடவுச்சீட்டுனா தமிழ்ல என்ன? கடவுச்சீட்டுனா தமிழ்ல தான் கடவுச்சீட்டு. கடவுச்சீட்டுனா தமிழ்ல என்ன? கடவுச்சீட்டு. இங்கிலீஷ்ல தான் பாஸ்போர்ட். கேட்ட கேள்விக்கு பதில். கடவுச்சீட்டுனா தமிழ் என்ன? கடவுச்சீட்டு. இங்கிலீஷ்ல தான் என்னது? பாஸ்போர்ட். கண்டிப்பா கேட்பாங்க. பாஸ்போர்ட்னா இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னா பாஸ்போர்ட் தான் சொல்லணும். பாஸ்போர்ட்னா இங்கிலீஷ்ல என்ன? பாஸ்போர்ட். தமிழ் என்னப்பா? கடவுச்சீட்டு அப்படிங்கிறது. சோ நேத்து பழனி கோயில் முறைகேடுன்னு பார்த்தோமா? யாருக்கு உத்தரவு? சிபிசிஐடி உத்தரவு பார்த்தோமா? சோ அதோட சிறப்பு பெயர் என்ன சொன்ன போனோம்? பழனிக்கு சிறப்பு பெயர் ஆவினன்குடி. ஆவினன்குடி அறுபடை வீடுகள்ல உள்ள அறுபடை வீடுகள்ல உண்டு பழனி. பழனினாவே காஃபியா? பழனினா காஃபி. பழனி அப்படிங்கிறது எந்த மலையில வருது? வெஸ்டர்ன் காட்ஸா? வெஸ்டர்ன் காட்ஸ் இல்ல, மேற்கு தொடர்ச்சி மலை. பழனினாவே மேற்கு தொடர்ச்சி மலை. சரியா? வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது. ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் இணைகிற இடம் நீல்கிரிஸ். என்னங்க? வெஸ்டர்ன் காட்ஸ்ல மிக உயரமான சிகரம் வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆனைமுடி. வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆனைமுடி. ஆனைமுடி எங்க இருக்கு? கோயம்புத்தூர்ல இருக்கா? என்ன கோயம்புத்தூர்னாரு? ஆனைமுடிங்கிறது கேரளால இருக்கு. ஆனைமுடி எங்க இருக்கு? கேரளா. சரியா? சோ ஆக்சுவலா வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ்ல உயரமானது மகேந்திரகிரி. மகேந்திரகிரி எங்க இருக்கு? ஒடிசா. என்னங்க? ஒடிசா. மகேந்திரகிரின்ற சிறப்பு பெயர் இப்ப எதற்காக வச்சாங்க? ஐஎன்எஸ் ரோந்து கப்பல், அதாவது போர்க்கப்பல். ஐஎன்எஸ் போர்க்கப்பல் மகேந்திரகிரியா? சோ ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. தமிழகத்திலும் ரெஸ்டோபார். ரெஸ்டோபார் டாஸ்மாக் நிர்வாக திட்டம். டாஸ்மாக் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் என்ன? தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சோ அடுத்து என்ன சார் முக்கியமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம பேசிட்டோம். சோ ஆகஸ்ட் 1 முதல் 30 வீடுகள் கணக்கெடு எழுதி வச்சுங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமக்கு கீவேர்டு 1 to 30. ஆகஸ்ட் 1ல இருந்து 30 வரை வீடுகளை மட்டும் கணக்கெடுக்கிறாங்க. 2 விதமா கணக்கெடுப்பாங்க. ஒன்னு வீடுகளை மட்டும் கணக்கெடுப்பாங்க, ரெண்டாவது அதுல வாழக்கூடிய மனிதர்களை கணக்கெடுப்பாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேரு? டீமோகிராஃபி. டீமோகிராஃபிங்கிற வார்த்தையை உருவாக்குனது யாரு? ஜான் கிராண்ட். ஜான் கிராண்ட். ஜான் கிராண்டோட பீரியட் என்ன? 1620 1674. 1620 1674. அவர் எழுதிய புத்தகம் எந்த ஆண்டு? 1662. 1662. அவர் எழுதிய புத்தகத்தோட பேர் என்ன? நேச்சுரல் பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன்.
அப்படிங்கிறது முக்கியமானது. சோ டெமோகிராஃபி ஸ்டடி டீல்ஸ் வித் பாப்புலேஷன். டெமோகிராஃபி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது எடுக்கப்படுது? 1872. 1872 முறையாக எடுத்தது எப்ப? சிஸ்டமேட்டிக் 1881. 1881. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. கடைசியா எடுத்தது எப்ப? 2011. 2011ல இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு? 121 கோடி. 121 கோடி. நம்ம தான் பாப்புலேஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கோம். பாப்புலேஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கோம். 121 கோடி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா? சோ இப்போ எடுக்க போற மக்கள் தொகை கணக்கெடுப்போட சிறப்பு என்ன? காஸ்ட் பேஸ்டு அப்படிங்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கறத எடுக்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கறதுல முதல் நபர் யார்கிட்ட எடுப்பாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பேசுங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1-30 என்ன எடுக்கிறாங்களா? வீடுகள் மட்டும் எடுக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம். வீடுகள் மட்டும் எடுக்கிறாங்க. சமூக ஊடகங்களில் அவதூறு அம்புகள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. மெயின்ஸுக்கு போகும்போது உயர்கல்விக்கும் முன்னுரிமை. சோ மெயின்ஸ்ல கேட்பாங்க. போட்டியால் உருவாகும் புது உலகம். இதெல்லாம் மெயின்ஸுக்கு முக்கியமானது. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே. அதே மாதிரி இந்த கார்ட்டூன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் வரைஞ்சிருப்பாங்க. கூட்டு நடவடிக்கை அப்படிங்கிறது ஜாயிண்ட் அந்த மாதிரி இருக்கிறது. போதைப் பொருள் தமிழக அரசு கேரள அரசு நேற்றுக்கு 2 பேருமே கை கொடுத்துட்டாங்களா? தமிழக அரசும் கேரள அரசும் 2 பேரும் ஜாயின் பண்ணி எதை ஒழிக்கிறதுக்கா? ட்ரக்ஸ். போதைப் பொருள் ட்ரக்ஸை ஒழிக்கிறதுக்காக பண்றாங்க. தேசிய பாடலை அவமதிச்சா என்ன நடக்க போகுது? தேசிய பாடலை முதல் எப்ப படப்படுச்சு? 1875 நவம்பர் 7. நவம்பர் 7. எத்தனை வருஷம் ஆயிருக்கு? EBF வெளியே வச்சுங்க. EBF முக்கியமானதுங்க. இதுவும் நமக்கு எக்கனாமிக்ஸ்ல படிப்பீங்க, பேங்கிங்ல படிப்பீங்க. EBF அப்படின்னு சொன்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். EBF அப்படின்னாவே எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதாவது வந்து பென்ஷன் தாரர் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. சோ முடங்கிய EBF சேவை ஓய்வூதியதாரர்கள் அவதி. ஓய்வூதியர்னாவே பென்ஷனரா? EBFனா என்ன சொன்னேன்? எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஒடிசா அப்படிங்கிறது பூரி ஜெகநாதர் கோவில் இருக்கா? ஆமா. ஒடிசாவோட கேபிட்டல் சிட்டி புவனேஸ்வர். ஒடிசாவோட முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி. எந்த கட்சி? பிஜேபி. ஒடிசாவில் இருக்கக்கூடிய மணல் சிற்பி சுதர்சன் பட்நாயக். ஒடிசால இருக்கக்கூடிய கோவில் அந்த முக்கியமான சன் டெம்பிள். அதே மாதிரி பூரி ஜெகநாதர் கோவில் கோனார்க்ல இருக்கா? கோனார். பூரியில சாரி ஒடிசாவில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச் சென்டர் ரைஸ் ரிசர்ச் சென்டர் எங்க இருக்கு? கட்டாக். என்னங்க? கட்டாக் அப்படிங்கறது இருக்கு. சரியா? கட்டாக் அப்படிங்கறது இருக்கு. ஒடிசாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நடனம் ஒடிசி. இந்த கிளாசிக்கல் டான்ஸ் பேர் என்ன? ஒடிசி அப்படிங்கிற. தாண்டி எங்க ஆடுவாங்க? குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா. குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா. ஆந்திரால குச்சிப்புடி. மோகினியாட்டம் கேரளா. கதகளி கேரளா. கதக்கு நார்த் இந்தியா ஃபுல்லா. கர்நாடகால யட்சகானம். ஆண்கள் மட்டும் ஆடுறது யட்சகானம் அப்படிங்கிறது. சோ மத்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கரகாட்டம், மயிலாட்டம் நம்ம ஊர்ல. சோ வாங்ஷுக் உடல்நிலையை கண்காணிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாங்ஷுக் எழுதி வச்சுங்க. இந்த வாங்ஷுக் அப்படிங்கிறது 19 நாளாக உண்ணாவிரதம் இருக்கிறாரு. எங்க சார் அப்படின்னு கேட்டா ஜம்மு காஷ்மீர் நினைக்கிறேன். ஜம்மு காஷ்மீர். எது எதிர்த்து? நீட் எக்ஸாம் எதிர்த்து அப்படிங்கிற வாங்ஷுக் ரிசைன் பண்ண சொல்லி இது பண்றாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி. எஸ். அப்படியா? அதாவது ஏசிய நோபல் பிரைஸ்ங்கிறது நம்ம இதானே. ராமன் மக்சாசே விருது வாங்கி இருக்காரா? எழுதி வச்சுங்க. ராமன் மக்சாசே விருது வாங்கி இருக்கிறாரு. சோனம் வாங்சுக் அப்படிங்கிறது ஆசியாவோட நோபல் பிரைஸ் அழைக்கப்படுவது எது? ராமன் மக்சாசே விருது. எந்த நாடு வழங்குது? பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் சிட்டி மணிலால இருக்கக்கூடிய வங்கி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அங்கதான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ டைம் என்ன? 10:30. சோ நம்ம டைம் ஓவர். சீக்கிரமா பார்த்து முடிக்கலாம். 5 லட்சம் கொடுத்து நீட் வினாத்தலை வாங்கிய பயிற்சி மைய உரிமையாளர். சிபிஐ தகவல். சிபிஐயோட இயக்குனர் யாரு? சிபிஐ பிரவீன் சூட். சிபிஐ உருவான ஆண்டு 1963. சோ சிபிஐ சிபிசி லோக்பால் லோகாயுக்தா யாரோட பரிந்துரை? சந்தானம் கமிட்டி பீரியட் 1962-64. அமெரிக்காவில் அதிக அளவில் முதலீடு செய்யும் இந்தியா. இந்தியா நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர். எந்தெந்த ஊரு கடையில? ஹரியானா. இந்த ரயில் பெட்டி தயாரிச்சது யாரு? ஐசிஎஃப் பெரம்பூர். எத்தனை பெட்டி? 10 பெட்டி. இது ஏற்கனவே படிச்சிட்டோம்ல. ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சது யாரு?
கேவண்டிஷ். ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் என்ன? 1. ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1. அட்டாமிக் நம்பர் அப்படிங்கறத யாரு கொடுத்தது? மோஸ்லே. சொல்லுங்க, மோஸ்லே. சோ அதே மாதிரி மாஸ் நம்பர் மெண்டலீஃப். மெண்டலீஃப் எந்த வருஷம்? 1869. 1869. மோஸ்ட்லே தான் 1912. 1912. அட்டாமிக் நம்பர் எந்த எழுத்தால குறிக்கப்படும்? சோ அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொன்னாவே கீழே, அப்ப இஜெட். மாஸ் நம்பர்னாவே மேல, மேலன்றப்ப ஏ ஞாபகம். மாஸ் நம்பர்னா ஏ, அட்டாமிக் நம்பர்னா இஜெட் ஞாபகம் வச்சுங்க. அப்ப ஹைட்ரஜனா, முதல் ஹைட்ரஜனா எந்தெந்த ஊரு யாரு தொடங்கி வைக்கிறார் பாருங்க. எத்தனை கிலோவாட் அப்படின்னா 1200 கிலோவாட். எத்தனை கிலோமீட்டர் வர? 75 கிலோமீட்டர் வர. எத்தனை பெட்டி சார்னா 10 பெட்டி ஞாபகம் வச்சுக்கணும். சோ 1200 கிலோவாட். அதே போல 75 கிலோமீட்டர், 10 பெட்டி, சுமார் 2600 பயணிகளை ஏற்றி செல்லுமா? 2600. 2600 பயணிகளை ஏற்றி செல்லும் அப்படிங்கிறது எந்தெந்த ஊருக்கு இடையில சார்? ஜிந்த், சோனிபட். ஜிந்த் அண்ட் ஜோனிபட். ஜிந்துக்கும் ஜோனிபட்டுக்கும் இடையில 89 கிலோமீட்டர் தொலைவே 2 மணி நேரத்தில் கிடக்குமா? 89 கிலோமீட்டர் 2 ஹவர், 2 hours தான். 89 கிலோமீட்டர் தொலைவே 2 மணி நேரத்தில் கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய முதல் ஹைட்ரஜன் ட்ரெயின். முதல் ஹைட்ரஜன் ட்ரெயின்ல எத்தனை அந்த மாதிரி பெட்டிகள் இருக்கு? 10 அப்படிங்கிறது. எவ்வளவு பயணிகளா? 2200. 2600. 2600 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எஸ். எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல போகும்? 75 கிலோமீட்டர் வேகத்துல போகும். இந்த ரயில் பெட்டி இங்க ரயில் பெட்டி எங்க தயாரிச்சாங்க? ICF. அப்படி இறுதிக்கு முன்னேறியது அர்ஜென்டினா. எழுதி வச்சுங்க. ஃபைனல் 2 ஜாம்பவான்கள், அர்ஜென்டினா அண்ட் ஸ்பெயின். அர்ஜென்டினா அண்ட் ஸ்பெயின் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸ்பெயின் ஆல்ரெடி எத்தனை முறை வின் பண்ணிருக்கு? ஒரே ஒரு முறை வின் பண்ணிருக்கு. அர்ஜென்டினா எத்தனை முறை வின் பண்ணிருக்கு? 3 முறை வின் பண்ணிருக்கு. அதிக முறை வின் பண்ணது யாரு? பிரேசில். பிரேசில் அப்படிங்கிறது. சோ பிரேசில் அப்படிங்கிறது சரியா? சோ யாரு 4 முறை? யாரு? ஜெர்மனி அண்ட் இட்டாலி. ஜெர்மனி அண்ட் இட்டாலி. ஜெர்மனி அண்ட் இட்டாலி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ 3 முறை யாரு? அர்ஜென்டினா. 2 முறை யாரு? உருகுவே அண்ட் பிரான்ஸ். உருகுவே அண்ட் பிரான்ஸ். 1 முறை யாரு? ஸ்பெயின் அண்ட் இங்கிலாந்து. ஸ்பெயின் அண்ட் இங்கிலாந்து. எத்தனை நாடுகள் நடத்தது? 3 நாடுகள் நடத்தது. எத்தனையாவது? 23வது. 23வது. எத்தனை அணிகள் பங்கேற்கிறாங்க? 48 அணிகள் பங்கேற்கிறாங்க. எத்தனை அணிகள் பங்கேற்கிறாங்க? 48 அணிகள் பங்கேற்கிறாங்க. சோ அரையிறுதியில சறுக்கியது இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி இருக்காங்க. முக்கியமானது ஜோ ரூட். எழுதி வச்சுங்க. இவர் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர் அப்படின்னு சொன்னா கிரிக்கெட். கிரிக்கெட். சோ அவருடைய நிதானத்தினாலதான் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்காங்க. முதல் சுற்றில் குகேஷ். குகேஷ் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்? அர்ஜுனும் செஸ். வைசாலி செஸ். பிரகானந்தா செஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ராபிட் அந்த ஃபிடே அப்படிங்கறதுல யாரு? ஹொனேரு ஹம்பி இருப்பாங்க தெரியுமா? ஹொனேரு ஹம்பி அந்த செஸ்ல அந்த ஃபிடே அப்படின்னு சொல்றத ஸ்பீட்ல அவங்களும் இந்தியாக்காரங்க தான். உக்ரைனுடைய புதிய பிரதமர் தேர்வு வெளியே வச்சுங்க. உக்ரைனுடைய ஆல்ரெடி அதிபரா இருந்தவர் யாரு? விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. பிரதமரா இருந்தது யாரு? ஒரு லேடி இப்ப ரிசைன் பண்ணாங்கல்ல. ஆமாவா? சஸ்பெண்ட் பண்ணல. அவங்க ஒரே வருஷத்துல அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்ப யாரு சார் புதுசா வரவர் யாரு அப்படின்னு கேட்டா எழுதி வச்சுக்க. ஜெர்சி கொரேட்ஸ்கி. ஜெர்சி கொரேட்ஸ்கி இவர் தாங்க புதிய பிரதமர் உக்ரைன். ஜெர்சி கொரேட்ஸ்கி. ஜெர்சி கொரேட்ஸ்கி இவர் தான் அந்த புதிய நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் உக்ரைன். உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி கியூ. யாருக்கு இடையில சண்டை நடந்துட்டு இருக்கு? ரஷ்யா. ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின். ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி மாஸ்கோ. ரஷ்யாவோட விண்வெளி ஆராய்ச்சி பேரு மிர். ரஷ்யா வந்து நிலப்பரப்புல எத்தனை இடம்? 1st பிளேஸ்ல இருக்கு. 1st பிளேஸ்ல இருக்கு. நேத்துக்கு நம்ம நிறைய பார்த்தோம். அதாவது விவசாய பொருட்கள் அப்படிங்கறதுல ரஷ்யாலாம் எந்தெந்த இடத்துல இருக்கு? 5 ஆண்டு திட்டங்கள் எங்க இருந்து எடுத்தோம்? ரஷ்யா. சரியா? 5 இயர் பிளான் எங்க இருந்து எடுத்தோம்? ரஷ்யா. அடிப்படை கடமைகள் எங்க இருந்து எடுத்தோம்? ரஷ்யா அப்படிங்கிற. விண்வெளி துறையில முதலிடம் வைக்கும் நாடு இது ரஷ்யா. நம்ம அனுப்பிய முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. ஆரியப்பட்டா எங்க இருந்து அனுப்பிட்டாங்க? ரஷ்யா. எந்த ஆண்டு அனுப்பப்பட்டது? 1975. முதல் வேர்ல்டு கப் எப்ப? 1975. முதல் வேர்ல்டு கப் 1975. அப்ப ரோஹிங்கியா அப்படின்ற அகதிகள் வந்து எந்த நாட்டுக்காரங்க? ரோஹிங்கியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். பங்களாதேஷ் அண்ட் மியான்மர். பங்களாதேஷ் அண்ட் மியான்மர். மியான்மர் தான் சொன்னோம். ரோஹிங்கியானவே மியான்மர். மியான்மர்ல இருந்து பங்களாதேஷத்துக்கு அடைக்கல வந்தாங்க. புரிஞ்சுங்களா? அவங்களுடைய சொந்த நாடுன்றது மியான்மர் தான் எடுத்துக்கணும். மியான்மர் அப்படிங்கறதோட பழைய பேர் என்ன? பர்மா. ஈரானுடைய மின் நிலையங்களை அமெரிக்கா தாக்கினால் பாப்பியல் மண்டப் நீரிணை முடக்கம். சோ 2வது நீரிணை பாருங்க. ஒரு ஸ்ட்ரெயிட். ஆல்ரெடி ஹோமூஸ் பார்த்தோம். ஹோமூஸ்ங்கிற நீரிணை. 2வது பாருங்க பாப்பியல் மண்டேப். எழுதி வச்சுங்க. பாப்பியல் பாப் எல் மண்டேப். இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட்டுங்க.
இது ஒரு ஸ்ட்ரெயின் நீரிணை. சோ லெபனான் இருந்து இஸ்ரேல் படைகளை விலக்கும் முன்னோட்ட திட்டத்துக்கு உடன்பாடு அப்படின்னு சொல்றாங்க. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை பயங்கரமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. இந்தியாவின் நடப்பு கணக்கு எழுதி வச்சுக்க. நடப்பு கணக்குனா கரண்ட் அக்கௌண்ட். இந்தியா அதை பார்க்கலாமா? சோ அதுவும் ஈரானுக்குள்ளதான் இருக்கு. நாங்க முடக்குவோம்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. சோ ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் பிற முக்கிய கட்டமைப்புகளை அமெரிக்கா தாக்கினால் சோ நாங்க என்ன பண்றோம்? செங்கடலில் முக்கிய நுழைவாயில் எழுதி வச்சுக்க. செங்கடல்ல இருக்கு, ரெட் சீல இருக்கு இந்த ஸ்ட்ரெயிட். இத நாங்க ஏமன் கவுதி கிளர்ச்சியாளர்கள் அவங்க வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த பிளேஸ் அப்படிங்கிறது பாருங்க, ஹோமோஸ்ங்கிறது இங்க இருக்கு பாருங்க. இந்த பிளேஸ பாருங்க. ஹோமோஸ்ங்கிறது அங்க டாப்ல இருக்கு. கீழே பாப்பியல் மண்டேப்ங்கிறது இருக்கு. இந்த ரெட் கலர்ல சொல்லிருக்காங்கல்ல, இந்த ரெட் கலர்ல சொல்லிருக்கிறதா பாப்பியல் மண்டேப். புரியுதா? அப்ப இது ரெட் சீயா? ரெட் சீங்கிறது செங்கடலா? பைபிளோட சொல்லியிருப்பாங்க செங்கடல் அப்படிங்கிறது ரெண்டாக அப்படிங்கிறது பெரிந்தது அப்படிங்கிறது. சரியா? சோ யாரோட எதுக்காக அப்படின்னு சொன்னா அவங்கள தப்பிச்சுக்க போறதுக்காக அந்த யூதர்களை அந்த மாதிரி இருக்கிறது. இந்தியாவோட நடப்பு கணக்கு கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்னாவே யாருக்கு மட்டும்தான்? பிசினஸ் பீப்புள்ஸ் ஒன்லி. கரண்ட் அக்கௌண்ட் யாருக்கு மட்டும் தான்? பிசினஸ் பீப்புள் ஒன்லி. ஆமா பாருங்க, சர்ப்ளஸ் வந்து $250 கோடி இருக்கான். இது எக்கனாமிக்ஸுக்கு முக்கியம். $280 கோடி இருக்கான். சோ நடப்பு கணக்கு அப்படிங்கிறது மே இறுதி நிலவரம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அதே மாதிரி பார்த்தோம், ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? 2016. சரியா? அதே மாதிரி டிமானிட்டைசேஷன் நடந்தது எப்ப? 2016. நேற்றுக்கு 2016 ஒரு முக்கியமானது ஒன்று பார்த்தோம். இன்னைக்கு ஆக்சுவலா இல்ல ஒரு நிமிஷம் கவனிங்க. 2016 ஃபாலோ அப்ஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணலன்றவங்க ரைஸ் யுவர் ஹேண்ட் அக்கார்டிங் டு யுவர் கான்சென்ஸ். உங்க மனச்சாட்சி அடிப்படையில நான் பண்ணலங்க, 2016 இருக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட் நான் பண்ணல. ஏன் பண்ணல? கிளாஸ் அட்டன் பண்ணல. ஓகே, நேத்து கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? வரல. வேற யாரு சொல்லுமா? கிளாஸ் அட்டன் பண்ணல. ஆனா என்ன இருக்குன்றத உங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிக்க. ஏதோ ஃபாலோ அப்ஸ் டெய்லி கொடுக்குறாங்களா, அதை நம்ம பண்றோமா அப்படின்னு சொல்லக்கூடியது. திருமண அருளும் நெல்லிய முக்கியமானது. என்னமா உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு? ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் பாருங்க. 5 மினிட்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கறத நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற பார்ப்போம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல நம்ம எத்தனை சம்ஸ் நேற்று ஒர்க் பண்ணிருக்கோம்? 15 சம பார்த்திருக்கோம். 15 சமமே உங்களுக்கு புரியுதா? அதுல ஏதோ டவுட்ஸ் இருக்கா? சரி, ஆன்லைன்ல 15 சமமே புரிஞ்சிருச்சா? எதுவும் டவுட் இருக்கா? நோ. ஏசி அமர்த்தணுமா? ஓகே, பாருங்க, ஒன்னு சொல்லணும், டக்கு டக்குன்னு சொல்லணும். படிங்க. நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ கிளாஸ்ல நிறையவே